வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி தகுதியேற்பு நாளாக கொண்டு வாக்காளர் சுருக்குமுறை திருத்தம் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுவதுண்டு. அந்த வகையில் சென்னை மாநகராட்சி உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் வரைவு பட்டியல் இன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளருடைய அறிவுரையின் பேரில் நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமைசர் பாலகங்கா அவர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டோம். பொதுவாகவே கடந்த தேர்தலில் என்ன ஒரு பிரச்சனைனா, வாக்காளர் ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. ஏன்னா பல வாக்குச்சாவடிகளில் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள் ஒரு வகையாகவும், அதே போன்று பிரிசைடிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஒரு விதமாக இருக்கும். அப்போ இந்த டிஃபரன்சியேஷன் அப்படி இருக்கும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் எனக்கு ஐடென்டி கார்டை கொடுத்துருக்கோம். ஆனால் நான் உள்ளே போய் ஓட்டு போடும்போது என் பேர் டெலிட்டட்னு இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை இது இந்த மாதிரி வரக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், ஜனநாயக கடமை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கழகத்தின் சார்பில் பல முறை தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து வலியுறுத்தி, அது ஒரு பக்கம் சென்னையில் ஒரு விசாரணையில் இருக்கு ஒரு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் என்ன கருத்து சொன்னோம்னா, பொதுவாகவே யார் நினைத்தாலும் ஒரு வாக்காளரை நீக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நிச்சயமா இருக்கக்கூடாது. எனவே வாக்காளர் நீக்கப்பட்டனா அவர்களுக்கு எல்லா விதமான அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படணும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் வழங்குவதுதான் உண்மையிலேயே ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸாக, இயற்கை நீதியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பிஎல்ஓ போயிட்டு செக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பிஎல்ஏ எங்களுடைய அதாவது கட்சிகளுடைய சார்பிலும் அதே போன்று அரசு சார்பிலும் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓஸ் அவர்கள் போய் வெரிஃபை, அதாவது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று போய் இதை சரி பார்த்தாலும் கூட ஒரு பெயரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அந்த நியாயமான வகையில் அவருக்கு இது இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் அனுப்பணும். அது அனுப்பப்பட்டதா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96,000 பேர் 96,184 பேர் சென்னையில் புதுசாக சேர்த்துருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான், புதிய வாக்காளர்கள் சேர்ந்தது என்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32,804 பேரை நீக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த 32,804 பேர் நீக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட தகுதி உள்ளவர்கள் தானா? அப்போ என்ன மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நீக்கிறதுக்கு முன்னாடியும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு கடிதம் அனுப்பணும். அந்த கடிதம் அனுப்பி அதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சால் நீக்க முடியும். ஏதோ ஏ பார்ட்டி பிடிக்கல, பி பார்ட்டி ஏ நீக்கிறது, ஏ பிடிக்கலன்னா பி பிடிக்கலாம், ஏ கொடுக்கறது, இதை வச்சு செய்யக்கூடாது. அந்த மாதிரி கடிதம் அனுப்பப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் கழகத்தின் சார்பில் வச்சோம். அந்த மாதிரி கடிதம் அனுப்பப்பட்டதா சொல்றாங்க. அதே போல டிஏசி ஒரு சிமிலர் ஐடென்டிட்டி. இப்போ என் பேர் ராயபுரத்தில் இருக்கும், அதே போன்று சாந்தோம்லையும் இருக்கும், 2 இடத்துல. ஆனால் அது மாதிரி இல்லைன்னு வச்சுங்க, 2 இடத்துல இருக்கும். அது டபுள் என்ட்ரி, அதை நீக்கிடுவாங்க. ஆனால் சிமிலர், அதாவது டி ஜெயக்குமார், எங்கள் அப்பா பேர் துரைராஜ் தான், சன் ஆஃப் துரைராஜ்னு சொல்லிட்டு ஒரே சென்னையில் எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ அதுக்கு அதாவது ஐடென்டிக்கல் அந்த இதில் வரும்போது அந்த டிஎஸ்சின்னுவாங்க. அது அதாவது டெமோகிராஃபிக்கல் இதுபடி பார்த்தா அந்த என்ட்ரி இருக்கும். அதை நீக்கணும்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு லெட்டர் ஒன்றும் அனுப்பலைன்றாங்க. நீங்கள் லெட்டர் அனுப்பி அதுவும் நீங்கள் கேட்டு சரி பார்த்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த லெட்டர் அனுப்பணும்னு சொல்கிறீங்க. எது அதாவது 32,000 பேருக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்க. அந்த 32,000 பேருக்கு அனுப்புனது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் நீக்கினீங்க அந்த பட்டியல் வேணும். அப்போ நாங்கள் போய் வெரிஃபை பண்ண முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போய் டோர் டு டோர் உண்மையிலே இருக்கிறவங்க நீக்கிட்டாங்களா? இப்போ அதே போல் இன்னொரு காசு சொன்னாங்க, இறந்தவங்களை நீக்கிறது தேர்தல் வந்தால் இறந்தவங்களாம் ஓட்டு போடுறது தேர்தல் காலத்தில் தான், செத்தவனே வந்துடுவான் ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வராமல் இருந்தால் மாநகராட்சியிலே இது இருக்குது. எது
பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸில் இருக்கு. அது ஜோனல் ஆஃபீஸர் ரெக்கார்டை வாங்கி அதை பேஸ் பண்ணி டெத்தை ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு வேலையாக. அதனால் மீதி வந்து இந்த ஆள் இல்லாதவங்க, அதே போல் வேற எங்கேயாவது போயிட்டவங்க ஷிஃப்டடு, இதெல்லாம் நீக்கியிருந்தா அந்த மாதிரி வந்து பட்டியலை நீங்கள் எங்களுக்கு பொலிட்டிக்கல் இதுவரை அது மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் கேட்டதுனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அந்த பட்டியல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுத்தவரையில் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. எனவே அதை வைத்து நாங்கள் வந்து சரி பார்த்துருவோம். ஸோ அதை வைத்து சரி பார்த்தா அதில் பிரச்சனை தான் மறுபடியும் நாங்கள் வந்து இதை வந்து சென்னை மாநகராட்சியுடைய தேர்தல் ஆணையர் கவனத்துக்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம். இல்லை, பொதுவாக வந்து ஆளுநரை பொறுத்தவரை வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கணும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து வந்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொதுவாகவே வந்து ஒரு துதிப்பாடுகின்ற, அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாயை ஏற்படுத்துவதற்கு, அதாவது என்னமோ இவர்கள் தான் வந்து எந்த ஒரு அரசு செய்யாததெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த ஒரு மாயை வந்து எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து இன்றைக்கி கூட எங்களுடைய கட்சியின் சார்பில் வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளக்கார்டெலாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் பலாத்காரத்து சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு கூட மாணவரணி சார்பில் இன்னைக்கு வந்து ஒரு கருப்பு கலர் அந்த பேண்ட், அது என்ன தப்பு? திமுக குடியில கருப்பு இருக்கு, அந்த கருப்புகள் இப்போ ஸ்டாலினுக்கு வந்து கருப்புனால ஆகாது போல இருக்கு. அதுதான் சொல்ல வர. இப்போ நீட் தேர்வு விவகாரத்தில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் யார் வந்தாலும், பிஜேபி யார் வந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கருப்பு துண்டு போடக்கூடாது, கருப்பு சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கண்டிச்ச ஒரு ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விழா நடக்குது. அதில் வந்து கருப்பு வந்து சட்டை போட்டுட்டு வந்தவங்க, இந்த மாதிரி துப்பட்டா போட்டு வந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு கருப்புனாலே ஒரு பிடிக்காத கலர் தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னவர் இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிக்காத கலர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து கருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து வெறுப்பா போச்சு. கருப்பு என்னாச்சு, வெறுப்பா போச்சு இன்னைக்கு. அதில் கூடிய செய்தியில் அவர் கட்சி கொடியை கூட மேலே இருக்க கருப்பு எடுத்துட்டு காவி இது போட்டுருவார் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு காவியை நோக்கி இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பொதுவாகவே பார்த்தா அவர் படிச்சிருப்பாரு. என்னை பொறுத்தவரை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றேன். ரொம்ப ஓவரா வந்து ஜெய்ஜக் அதாவது சால்ரா தட்டுற மாதிரி, ஜிங்கிங் தாழ்ரா தட்டுற மாதிரி வார்த்தைகளும் நிறைய வந்து இந்த அரசை நீங்க தான் துதி பாடுற மாதிரி இருந்தால் எப்படி ஒத்துப்பாரு அவர்? அது வந்து கவர்னர் தான் கேட்கணும் நீங்க இந்த விஷயத்த, என்ன கவர்னர் வெளியில இருந்ததுன்னு. ஆனால் நீங்க இப்போ வந்துட்டு இருக்கோம் அனைமா வெளியில, அதனால வந்து அவரை பொறுத்தவரை வந்து பிடிக்காம வெளியே இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியலமைப்பு சட்டப்படி வந்து இயங்கக்கூடியவர் தான் கவர்னர் பொறுத்தவரை, ஆளுநர் பொறுத்தவரை. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அடக்குமுறைகள். இப்போ ஒரு மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிபிஎம் சார்ந்த பாலகிருஷ்ணனே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அறிவிக்கப்படாத இன்னைக்கு மினி எமர்ஜென்சியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடைபெற்று கூட போராட்டத்துக்கு அனுமதி இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. எல்லாம் ஜனநாயக ரீதியில் வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அது ஜனநாயக ரீதியில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே அப்படி இருக்க சூழ்நிலை. இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னாலே வந்து இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இந்த இடியமின் போக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் கடைபிடிப்பு தான் இன்னைக்கு வந்து மிகுந்த வந்து ஒரு கண்டனத்துக்குரிய. அதான் இன்னைக்கு வந்து சிபிஎம் இன்னைக்கு அவங்க உள்ள இருந்து இன்னைக்கு வெடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நெல்லிக்காய் மூட்டை போல செதறுகின்ற ஒரு வாய்ப்பு தான் அந்த கூட்டணியில் நிச்சயமா அமையும் என்ற அந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். மாசு எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறது, எங்க போனான்னு தெரியல, ஆள் இருக்காரா இல்லையா, அப்ஸ்காண்டிங் ஆயிட்டாரா ஒண்ணுமே தெரியல. அண்ணா பாலியல் விவகாரத்தை வந்த பிறகு எங்கேயாவது பேட்டியில பாத்துருக்கீங்களாப்பா? இதுவரை ஒரு நாள் கூட அந்த பேட்டியில வந்து எங்கேயுமே, டெய்லியும் பேட்டி கொடுக்குறவரு, டெய்லியும் வந்து டிவியில் ஒரு மாசு, எங்க போனாரு மாசுவே காணா.
இன்றைக்கி சென்னையில் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல், அப்புறம் வந்து மியூட்டடு கொரோனான்றாங்க, அதுக்கப்புறம் நிமோனியான்றாங்க, லங் ஃபீவர்ன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து டைஃபாய்டுன்றாங்க, அதுக்கப்புறம் டெங்குன்றாங்க, மலேரியான்றாங்க. இத்தனை வகையான ஜுரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையில் பல பேர் பத்திரிகையாளர் கூட சில பேர் பாதிச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. 2-3 பேர் வர வேண்டியதுங்க. நான் கேட்டேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்டதுக்கு நான் வர முடியல, எனக்கு காய்ச்சல்னாங்க. சரி, என்ன காய்ச்சல்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களே சொல்கிறாங்க. சரி, என்ன காய்ச்சல் சென்னையில் இருக்குது, அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பா இல்லையா, மருத்துவத்துறையுடைய பொறுப்பா இல்லையா? இதுவரையில் பார்த்தா சென்னையில் அதை வந்து தெளிவுபடுத்தலை. எல்லாம் இன்னைக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை மூச்சு திணறல் ஏந்திருக்கு. ஆத்திரப்பட்டு வந்து அந்த தந்தையை வந்து கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு மருத்துவத்துறை இன்றைக்கு அவ்வளோ. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி இந்த பாலியல் அந்த பலாத்காரம் இன்னைக்கு அதே போன்று இன்னைக்கு பல்வேறு வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஒரு அறிவிக்கப்படாத மினி எமர்ஜென்சியா சட்ட ஒழுங்கு மிக மிக ஒரு மோசமாகிவிட்ட சூழ்நிலை. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு இடியமீனாக இருந்து போராட்டங்களை ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்கள் நசுக்குது என்பது இந்த அழிவுக்கான ஒரு பாதையை நோக்கி தான் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன ரப்பர் பேண்ட், இது மாணவரணி கொண்டு போய் இன்னைக்கு வந்து மாணவர்களே ஒன்றிணைவும் வாழ்ந்தாங்க. அது என்ன ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு, அது மாணவர்களே ஒன்றிணைவும் வாழ்றது, அது மாணவர்கள் ஒன்றிணைவும் வாழ்னா இது என்ன ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு விஷயம் தானே. இது கருப்பு பேண்ட் அணிகிறது இது பிடிக்கல ஸ்டாலினுக்கு. பிடிச்சி உள்ள வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் இன்னைக்கு வந்து சைதாப்பேட்டில் இன்னைக்கு வந்து இதில் கோட்டூர் சட்ட மண்டபத்தில் இன்னைக்கு அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு இது அதான் சொல்றேனே, இதுவரையில் நடக்காத காரணம் அடிப்படையிலே காரணம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேண்டுமென்றே வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து திசை திருப்பணும். மக்கள் பிரச்சனைகளை வந்து திசை திருப்புவதற்காக அவர்கள் வந்து எதிர்பார்த்து தான் இப்படி எல்லாம் ஆளுநர் போவார். அப்போ மக்கள் வந்து அண்ணா பாலியல் அந்த பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேச மாட்டாங்க, கட்ட பஞ்சாயத்தை பற்றி பேச மாட்டாங்க, அடாவடித்தனத்தை பேச மாட்டாங்க, காய்ச்சலை பற்றி பேச மாட்டாங்க, இனி நாடு குட்டிச்சோரை பற்றி பேச மாட்டாங்க. இதை பற்றி தானே பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த திட்டம் வகுத்து செயல்படுத்தி அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பேரவைத் தலைவர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுநர் உரையை இன்னைக்கு வாசிட்டு இருக்காரு. இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டமன்றங்களில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அதனால அந்த அளவுக்கு முழு 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 காரணம் இன்னைக்கு வந்து இந்த அரசு தான். இதுங்க தேசிய கீதமும் மதிக்கப்படணும், தமிழ் தாய் வாழ்த்தும் மதிக்கப்படணும். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஓகேப்பா. இதுங்க இல்லைங்க, இப்போ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை இது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது, சரிதானே? ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நீதிமன்றம் விசாரணை இருக்கிறதுனால அதை நியமிக்கப்பட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தங்களுடைய கடமையை பொறுப்பாக செய்வாங்க. அது கூட ஒரு விஷயம் கசிஞ்சவொன்னா அது சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மையை வந்து கசிஞ்ச பிறகு அது திமுக வந்து மிரட்டப்பட்டு மறுபடியும் வந்து ஒரு மருத்துவெல்லாம் கூட செய்தியாக வந்தது. அதை கூட நான் வந்து கவனம் சொல்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்தவரைன்னா நீதிமன்ற மேற்பாடு நடக்கிறதுனால இது சுதந்திரமான நியாயமான நேர்மையான விசாரணை பண்ணி சட்டத்தை நிறுத்தி முழுமையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை வாங்கி தருவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. அதற்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமையை ஆற்றுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அது வந்து தப்புன்ற. இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு எதிர்கட்சியா, பொறுப்புள்ள எதிர்கட்சியா இருக்கிறோம், நீங்க கேட்டதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு விசாரணையில் இருக்கிற சப்ஜெக்டுக்குள்ள போகக்கூடாது. என்ன சொல்லணும், பொதுவாக டிஜிபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசாரணைகள் இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அப்படிதான் சொல்லணும். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்து இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில்
அந்த கருத்து எது சொன்னாலும் அது சப் ஜுடிஸ். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை கண்டறிந்து நீதிமன்றமே தாமாக கூட முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே.